எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீ மட்டும் போதும் என்றும், நீ மட்டும் போதும் என்றும் இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என்றும் மாறுவதும் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆக சிறந்த மாற்றம். சரி தவறு என்பதெல்லாம் அவரவர் வாழ்ந்த சூழ்நிலையும் கற்பிக்கப்பட்ட ஒழுக்கமும் அவரவர் வளர்ந்த விதமும் உருவாக்கியவைதான். உங்களின் சரி இன்னொருவருக்கு தவறாக கூட இருக்கலாம். உங்களுக்கு தவறு என்று தோன்றுவது மற்றொருவருக்கு சரியாகவும் தெரியலாம். மனிதர்களின் தோற்றம் வேண்டுமானால் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரின் சிந்தனைகளும் செயல்களும் நொடிக்கு நொடி மாறக்கூடியவை என்பதுதான் நிதர்சனம். இன்று இருப்பது போலவே நாளையும் இருப்பார்கள் என்று யாரையும் எதிர்பார்க்காதீர்கள். பச்சோந்திகள் கூட எப்போது எந்த நேரத்தில் மாறும் என்று கண்டு கொள்ள முடியும். ஆனால் சில மனிதர்கள் தான் எப்போது என்னவாக மாறுவார்கள் என்பதை யாராலும் கண்டுபிடிக்கவே கணிக்கவோ முடியாது. ஒருவரை விரும்புவதற்கு காரணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, விரும்பிய ஒருவரை விட்டு விலக்கி செல்கிறார்கள் என்றால் அதற்கான காரணத்தை ஆண்மையோடும் நேர்மையோடும் சம்மந்தப்பட்ட நபரிடம் சொல்லிவிட்டு பிரிந்து செல்லுங்கள். ஏன் பிரிந்தோம் என்றே தெரியாமல் பிரிந்து வாடுவது மரணத்தை விடக்கூடிய வேதனை. ஒருபோதும் அதை யாருக்கும் தந்து விடாதீர்கள். ஒருவரை பிடித்திருக்கிறது என்றால் அதை எப்படி நேரடியாக சொல்கிறீர்களோ அதே போல் பழகிய ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் முகத்திற்கு நேராக சொல்லி விலகுவதுதான் சரியானது. பழக ஆரம்பிக்கும் போது இருக்கும் தைரியமும் வீரமும் விட்டு விலகும் போது மட்டும் யாருக்கும் இல்லாததுதான் மிகப்பெரிய வருத்தங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. குற்றங்களை மட்டுமே பெரிதிப்படுத்தி பார்க்க கொண்டிருந்தால் சுற்றம் என்று நம்போடு யாரும் இருக்க மாட்டார்கள். நாமும் குற்றமற்றவர்கள் இல்லை என்பதை முதலில் உணருங்கள். நாம் செய்த சில குற்றங்களை பிறர் மன்னிப்பதாலும் நம்மிடம் சில குறைகளை எல்லோரும் மறப்பதாலும் தான் இன்னமும் ஒரு சில உறவுகள் நம்மோடு ஒட்டியிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எதற்காகவும் யாரையும் நம்பியிருக்காதீர்கள். ஏனெனில் இந்த நொடி நம்மோடு இருக்கும் யாரும் எப்போது நம்மை விட்டு விலகி செல்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நம்பி ஏமாந்து தனிமரமாக நிற்பதை விட எப்போதும் தன்னம்பிக்கையோடு தனித்திருப்பதே நல்லது. யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் அல்லது நம்பக்கூடாது என்பதை நம் மனமே நமக்கு சில அறிவுரைகளை காட்டி உணர்த்தும். அதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு நிதானம் வேண்டும். நிதானம் இல்லாமல் எல்லோரையும் நம் கடைசியில் நிம்மதியை இழந்து தவிக்கிறார்கள். மற்றவர்களின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் தான் சொல்வது மட்டுமே சரி என நினைக்கும் மனிதர்களிடம் விவாதம் செய்வது வீணானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகியிருப்ப சிந்தனைகளும் செயல்களும் சரியானதாக இருந்தாலும் சில சில்லறைத்தனமான மனிதர்களிடம் சிக்கிக்கொண்டு நம் மனம் காயப்படும் போதுதான் புரிகிறது அவர்களிடம் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் விலகியும் இருந்திருக்கலாம் என்று. தேவையில்லாமல் யாரையும் நெருங்கி விடாதீர்கள். பிறகு தேளாக மாறி நம்மை காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதைவிட மிகப்பெரிய தவறு வேறு எதுவும் இருக்க முடியாது. யாரையும் முழுவதுமாக நம்பி உங்களின் சொந்த விஷயங்களையும் உங்களின் ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பிறகு அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி உங்களையே அழிக்க முயற்சிப்பார்கள். அன்பு, காதல், பாசம் எல்லா உணர்வுகளும் வந்து போவதான் நம் வாழ்க்கையின் அனுபவம். அதில் முக்கியமான ஒன்றுதான் துரோகம். நாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறோம், நம் என்ன வலிமை, நாம் எப்படி உடைந்து விடாமல் இருக்க முடியும். நமக்கு ஒருவர் செய்யும் துரோகத்தை எதிர்கொள்ளும் போதுதான் நாமே உணர முடியும். துரோகத்தையும் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்கள். ஒருவர் மீது நமக்கு எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய அன்பு மதிக்கப்படுகிறது. பாசத்தின் மதிப்பே இன்று பெரும்பாலும் பணம்தான் தீர்மானம் செய்கிறது. இங்கு யாரைப் போலவும் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொருவருமே உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் தனித்துவமானவர்கள்தான். உருவத்தால் ஒற்றுமை இருக்க ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. உள்ளத்தால் ஒருவரை போல் இன்னொருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் அவர்களைப் போல் இவர்கள் இல்லையே, இவர்களைப் போல் அவர்கள் இல்லையே என்று வருந்திக் கொண்டு நீ துன்பப்படாதே.